அவற்றை இனங்கண்டு சிரமப்பட்டு வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துவோம் என்றிருந்தால் உண்மையில் ஒவ்வொரு மனிதர்களை கொண்டும் நிறைய பயன்பாடுகளும் பிரயோஜனங்களும் சமூகத்தில் உண்டாகும். ஆனால் எமது சமூகத்தில் வாழுகின்ற பல்வேறு திறமை ஆற்றல் எல்லாம் மிக்கவர்கள் காலத்தால் கண்டுகொள்ளப்படாமலே அவர்களுடைய காலத்தை முடித்துக் கொண்டு மண்ணறைக்கு சென்று விடுவதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனிடம் இருக்குகின்ற பிரயோஜனங்கள் அது சமூகத்துக்கானவை. அந்த பிரயோஜனங்களை அவன் வெளிப்படுத்துவதன் மூலம் அவன் அல்லாஹ்விடத்திலே பெருமதியானவனாக மாறுகிறான். எனவே ஒரு மனிதன் தன்னை ஒரு கிணற்று தவறையாக மாற்றிக் கொள்வதன் மூலம் அல்லது தன்னுடைய தன்னம்பிக்கையை இழப்பதன் மூலம் அவன் சமூகத்திற்கும் அநியாயம் செய்கிறான், தன்னுடைய மறுமைக்கும் அவன் அநியாயம் செய்கிறான். சமூகத்துக்கு அவனால் கிடைக்கும் பலன்கள் அற்று போகின்ற அதே வேளை அவனுடைய இந்த உலக வாழ்க்கை மூலம் அவனுடைய பட்டோலைக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு பயன்பாடுகளும் அற்று போகின்றன. எனவே உலகத்தில் மனிதர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா எங்களுக்குள்ளான நிறைய தன்மைகளை, நிறைய பயன்பாடுகளை, நிறைய ஆற்றல்களை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பார். சமூகம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அங்கே பிரதானமாக 3 சாரார்கள் இருப்பார். ஒன்று ஆன்மீகத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள், மார்க்க ரீதியாக கற்றறிந்தவர்கள். அவர்களிடம் அணுகுவதன் மூலமாக எங்களுடைய மார்க்க பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். அல்லது அவர்கள் மூலமாக எங்களுடைய ஊர்களிலே மார்க்க ரீதியான வளர்ச்சிகளை உண்டாக்கி கொள்ள முடியும். எனவே இவர்கள் சமூகத்தின் முதுகெலும்புகள். இவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய மாட்டார். இவர்கள் இல்லாவிட்டால் ஒரு சமூகத்தில் நேர்மையும் மார்க்கமும் இருக்க மாட்டார். அவனவன் விரும்பிய மாதிரி வாழ்ந்து விடுவான். எனவே முதலாவது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் அவர்களுடைய ஆன்மீக துறையில் இருக்கின்றனர். அதே போன்று அந்த சமூகத்தின் இன்னொரு சாரார் தான் கற்றறிந்த துறை சார்ந்தவர். இவர்களும் சமூகத்திற்கு மிக இன்றியமையாதவர்கள். ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்ற துறை சார்ந்தவர்கள், கற்றறிந்தவர்கள், படித்தவர்கள், மேதைகள், இப்படியானவர்களை கொண்டும் அந்த சமூகம் பயன்படுத்தாவிட்டால் அந்த சமூகத்தின் பிரயோஜனங்கள் நாளடைவில் கேள்விக்குறியாக மாறிவிடும். மூன்றாவதாக ஒரு சமூகத்தின் மிக முக்கியமானவர்கள் அந்த சமூகத்தின் வசதி படைத்தவர்கள், சமூகத்திற்காக செலவழிப்பவர்கள், கொடுத்துதவக்கூடியவர்கள். அதே நேரத்தில் இன்னொரு சாரால்தான் ஆலோசனைகள் வழங்கக்கூடிய, நல்ல சிந்தனையுள்ள, நல்ல மசூராக்களை கொடுக்கக்கூடிய, சமூகம் பிழையான வழிகளில் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு சாரா. இப்படி சமூகத்தின் பல்வேறு பிரயோஜனமான இலைமறையானவர்கள் மறைந்திருக்கத்தான் செய்வார்கள். எனவே ஒரு சமூகம் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் எமது ஊரை, எமது கிராமத்தை ஒரு கனவு கிராமமாக மாற்றலாம். உலகெங்கும் பேசப்படுகின்ற, எங்களை எட்டி பார்க்குகின்ற, எங்களை பார்த்து மூக்கிலே விரல் வைக்குகின்ற, ஆச்சரியப்படுகின்ற, பொறாமைப்படுகின்ற ஒரு பிரயோஜனமான சமூகமாக எங்களுக்கு மாற முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பல வளங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார். எந்த ஊர் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அந்த ஊர் மிளிர்கிறது, சிறப்பாக மாறுகிறது. எங்கள் பயன்படுத்தப்படவில்லையோ அதை வேற்று ஊரை சேர்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொண்டு போய்விடுவார். எமது ஊரின் வளங்கள் வேற ஊர்களுக்கு தாரை வார்க்கப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, அது பிழை அல்ல. ஆனால் முதலாவது நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டு இருக்குகின்ற ஒரு சாராரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமானவர்களை சொல்லி காட்டினார்கள். அது எல்லா துறைக்கும் பொருந்தும். மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், ஆனால் அதிலே 3 தரம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீஸில் அழகாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலு மா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம். அல்லாஹ் என்னை எந்த நேர்வழியையும் இல்மையும் கொடுத்து அனுப்பினானோ அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கவசலில் கை, ஒரு மலையை போல. அழகான உதாரணம். ஒரு மலையை போல மழை பெய்கிறது. அந்த மழை மூலமாக அசாப அருத்தன், அது எல்லா பூமியிலும் படுகிறது, எல்லா நிலத்திலும் படுகிறது.
அதில் ஒரு பூமி இருக்கிறது, நல்ல பூமி, நல்ல பூமி, அழகான பூமி, சிறந்த பூமி. ஏன் சிறந்தது தெரியுமா? கபிலத்தில் அந்த வானத்திலிருந்து அந்த பெய்த தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கிறது. அது நல்ல பயிர் பச்சைகளை முளைக்கச் செய்கிறது. தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கிறது, பயிர் பச்சைகளை முளைக்கச் செய்கிறது. இன்னொரு பூமி இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் முரட்டுத்தனம் வாய்ந்தது. அது முந்தைய பூமியை போன்று உள்வாங்கிக் கொன்ற தன்மை குறைவானது. முரட்டுத்தனம் கொஞ்சம் பிடித்தது, அது கொஞ்சம் வளர்ந்தது. ஆனால் அது என்ன தெரியுமா செய்யும்? தண்ணீரை சேமித்துக் கொள்ளும். தண்ணீரை சேமித்துக் கொள்ளும். அல்லாஹ் மக்களுக்கு அதை கொண்டு பலன் கொடுப்பார். குடிப்பார்கள், விவசாயத்துக்கு பயன்படுத்துவார்கள், கால்நடைகளுக்கு கொடுப்பார்கள். தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். அதுவும் பிரயோஜனம் தான். மூன்றாவது ஒரு பூமியை சொன்னார்கள், இன்னொரு நிலத்திலும் அந்த மழை படுகிறது. ஆனால் அது வறட்டுத்தனம் மட்டுமல்ல, முரட்டுத்தனம் மட்டுமல்ல, அது தண்ணீரை உள்ளடக்கி கொள்ளாத, தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளாத கற்கள் போன்று அது வடிந்து செல்லக்கூடிய தன்மையை கொண்ட பூமி. அது தண்ணீரும் உருக்கிக் கொள்ளாது, தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளவும் மாட்டாது. எனவே அது தானும் பயன்படாது, அது பிறருக்கும் பயன் கொடுக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அழகாக சொன்னார்கள். இது 3 விதமான அறிவு கொடுக்கப்பட்டவர்களுக்கு உதாரணம் என்று சொன்னார். ஒரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களால் பிரயோஜனம் உண்டாகும். அவர்களை சிறைச்சாலையில் போட்டாலும் அவர்களால் சமூகத்துக்கு கிடைக்கின்ற பயன்கள், நலவுகள் உண்டாகிக் கொண்டுதான் இருக்கும். அவர்களை கட்டி போட முடியாது. இன்னொரு சாரார் இருப்பார்கள், அவர்களிடம் அறிவு, ஆற்றல் எல்லாம் இருக்கும், யாரிடம் எப்போது சென்றாலும் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருப்பார். இன்னொரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் தானும் பிரயோஜனப்பட மாட்டார்கள், இன்னொரு சாராருக்கும் கொடுக்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சாராரை ஏற்றாக்கினார். இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். அது பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், ஏனைய துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லா துறைக்கும் இது பொருந்தும். ஒரு சாரார் பயன் கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள், இன்னொருவர் தேடி போய் எடுத்துக்கொள்ள முடியுமானவர்கள், இன்னொருவர் தேடி போனாலும் அவரிடம் கிடைக்க மாட்டாத 3வது தரம் வாய்த்தவர். அன்பார்ந்தவர்களே, இது சமூகத்தில் இந்த 3 விதமானவர்கள் இருப்பார்கள். அவர்களாக முன்வந்து சமூகத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள், தேடி போனால் கிடைத்துக் கொள்ள முடியுமானவர்கள், சிலர்களை அவர்களிடம் புரிஞ்செடுத்தாலும் தர முடியாத, தர விரும்பாத, அப்படியான 3 மக்கள் இருக்கத்தான் செய்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுவே இந்த முடிவுமான அளவுக்கு ஒவ்வொருவரிடமிருந்தும் நாங்கள் பயன்களை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஊர் வளர்மிக்க ஊராக மாறும், சிறப்பான ஊராக மாறும். யாரிடம் என்ன எடுக்க வேண்டும் என்ற அறிவு, அதற்குத்தான் பெயர் ஆளுமை என்பது. யாரிடம் என்ன எடுத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெடுக அந்த ஆளுமையை நிறைய காணலாம். ஒவ்வொரு சஹாபாக்களை உருவாக்கி பட்டம் கொடுத்தார். ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கு இது துறை சார்ந்தவர்கள் என்று இனம் கண்டார்கள். உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் ஹலால் ஹராமில் பிரச்சனை வந்தால், அலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல், நீங்கள் முஆத் இப்னு ஜபலிடம் சொல்லுங்கள், அவரிடம் அதற்கு தீர்வு இருக்கிறது. குர்ஆனிலே உங்களுக்கு பிரச்சனை வந்தால் அக்ரஹும் உபை இப்னு கஅப், ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் நிறைய பேரை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒருவர் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனிலே உங்களுக்கு பிரச்சனை வந்தால், உங்களுக்கு இடையிலான சமூக வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால், தீர்ப்பு தேடுவதாக இருந்தால் அலி, நல்லா தீர்ப்பு சொல்லுகின்ற ஆற்றல் ஹஜ்ரத் அலியிடம் இருந்தது. உங்களுக்கு வாரிசு சொத்து போன்ற விடயங்களில் பிரச்சனை வந்தால் அங்கே ஸைத் இப்னு சாபித், அப்ரஹும் ஸைத் இப்னு சாபித், இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கண்டார்கள். உங்களுக்கு ஒருவரை நம்பிக்கையாக ஒரு இடத்துக்கு அனுப்ப வேண்டுமாக இருந்தால், அமீனு ஹாதிஹில் உம்ம அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ், இந்த உம்மத்தின் நம்பிக்கையாளர் அபூ உபைதா என்று ஒவ்வொரு நபித்தோழர்களை இனம் காட்டினார். நிறைய ஹதீஸ்களுடைய கிதாபுகளை எடுத்து பார்த்தால்
மனாகிபு சஹாபா என்ற ஒரு பாடத்தை எழுதியிருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புகழ்ந்து தள்ளிய பகுதியான அந்த மனாகிப். நாம் இன்று எத்தனை பேரை புகழ்வோம்? புகழவே மாட்டோம். இன்று நிறைய பேருக்கு புகழ்ச்சி வராது, புகழ மாட்டோம். நல்லது செய்தாலும் அடக்கிக் கொள்வோம், மனசால் தான் சொல்லுவோம், புகழ்வது கிடையாது. முகத்துக்கு நேராக புகழ்வது பெருமை வருமாக இருந்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை தவிர மக்களை இனங்கட்டு அவர்களை புகழ்ந்து அவர்களை அதிலே இன்னும் அவர்களை ஆர்வமூட்டுவதும் மார்க்கத்தில் உள்ளதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றியும் புகழ்ந்திருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள், சிறு சஹாபாக்களுடைய பெயர்களை கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஆனால் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் ஆளுமை. யாரிடம் எப்படி எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக் கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடைபெற்ற போர்களை பாருங்கள். போர்களிலே எத்தனை சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்காவது படைக்கு தளபதியின் பிரச்சனை வந்திருக்கிறதா? இல்லை. அங்கே ஒருவர் மௌத்தா அடுத்தவர் தயாராகி கொண்டிருப்பார். ஆனால் எமது ஊர்களை எடுத்து பாருங்கள். யாராவது ஒரு தலைவர் இல்லாவிட்டால் இன்னொரு தலைவர் கிடையாது. ஒன்றுக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு ஆள் இல்லாவிட்டால் அங்கு அடுத்த ஆள், அடுத்த அந்த இடத்தை நிரப்ப இன்னொருவர் கிடையாது. அங்கு சஹாபாக்கள், எத்தனை சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அடுத்த இடத்துக்கு இன்னொருவர் வந்து விடுவார், அவர் அங்கே தயாரிக்கப்பட்டு விடுவார். அதற்கான வழிகாட்டல் கொடுக்கப்படும். இளம் சஹாபாக்கள் 15, 16, 17 வயது நிரம்பிய சஹாபாக்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பெரும் பொறுப்புகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, அது பொருளாதார வளமாக இருக்கலாம், மனித வளமாக இருக்கலாம், ஆளுமை வளமாக இருக்கலாம். எல்லாம் சமூகத்திலே பயன்படுத்தப்படுவதற்கு மிக முக்கியமான விடயம் சமூக ஒற்றுமை. இதுதான் ஆக முக்கியம். எங்கு சமூகத்தின் ஒற்றுமை சிதைந்து விடுமோ அங்கு சமூகத்தின் பயன்பாடுகள் அற்றுப்போய்விடும், அங்கு பிரயோஜனம் எடுக்க முடியாது. ஒற்றுமை என்பது ஒரு சமூகத்தின் ஆணி வேரை போலவே அது மிகச் சிரமமான விடயம் கூட, லேசான விடயம் அல்ல ஒற்றுமை என்பது. ஏனென்றால் அங்கு பல கருத்துக்களை கொண்டவர்கள், பல சிந்தனைகளை கொண்டவர்கள், பல பாசறையில் வளர்ந்தவர்கள், பல குடும்ப பின்னணிகளை கொண்டவர்கள், பல சமூக சூழல்களை கொண்டவர்கள் எல்லாம் ஓரிடத்தில் இருப்பார்கள். எல்லோரையும் திருத்தி படுத்திக் கொண்டு நகர்வது என்பது கஷ்டம்தான். ஆனால் அந்த சகிப்புத்தன்மை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். 5 பேரை வைத்து ஒரு இயக்கம் ஆரம்பித்தாலும் நாளைக்கு அந்த 3 பேர் வேறாகவும் 2 பேர் வேறாகவும் வைத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து விடுவார். 3 பேராக இருப்பவர் நாளைக்கு அதிலே ஒருவர் உடைந்து போய் இன்னொரு இயக்கத்தை நான் தலைவர் என்று ஆரம்பித்து விடுவார். அன்பார்ந்தவர்களே, இன்று நிறைய சமூகங்கள் உடைந்து போனதற்கான காரணம் அதுதான். ஒற்றுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு இடத்தில் இருப்போமாக இருந்தால் கட்டாயம் விட்டுக் கொடுப்பு வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும். இது இல்லாமல் ஒற்றுமை என்ற ஒன்றை எங்களுக்கு இனங்காண முடியாது, அதை கண்டுகொள்ளவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? மக்களுக்கிடையே சமத்துவத்தை கொண்டு வந்தார். சமத்துவம் இல்லாமல் ஒற்றுமை கிடையாது. நான் பெரியார் நீ சிறியார் என்பது வந்தால் அங்கு ஒற்றுமை கிடையாது. நானும் நீயும் சமனென்று வந்தால் மட்டும்தான் ஒற்றுமை உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? மக்களுடைய காலத்தில் சாதி வேறுபாடு இருந்தது. சாதி வேறுபாடு. நான் குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவன், நீ இந்த கோத்திரம், நீ குறைஷி அல்ல என்ற ஒரு சாதி வேறுபாடு அங்கு இருந்தது. அவரால் தான் யாராவது புதிய ஒரு நபர் மக்காவுக்கு வந்தால் அவருக்கு வர முடியாது. மக்காவில் இருக்கின்ற ஏதாவது ஒரு குறைஷி கோத்திரத்தோடு வைத்து ஒப்பந்தம் செய்து இணைந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவருக்கு பாதுகாப்பு. கடப்பா என்று சொல்வார்கள் அரபி. அவர் இவரோடு இணைந்து கொண்டால் தான் பாதுகாப்பு கிடைக்கும். சும்மா ஒருவருக்கு ஒரு ஊரில் வந்து வசிக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அடியோடு தூக்கி வீசினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரே தத்துவம், ஒரே கோட்பாடு என்ன தெரியுமா? இந்த உலகம் அதிலே தோற்று போயிருக்கிறது. அன்னாசு மின் ஆதம வ ஆதமு மின் துராப். எல்லா மக்களும் ஆதமிலிருந்து வந்தவர்கள், ஆதம் மண்ணிலிருந்து வந்தவர். எனவே நீங்கள் எல்லோருமே மண்ணிலிருந்து வந்த ஒரே தந்தை தாய்க்கு பிறந்தவர்களை தவிர உங்களில் யாருக்கும் யாரை விடவும் சிறப்பு கிடையாது. அன்னாசு ரஜுலான்.
மக்கள் ரெண்டு வகைதான். ஒன்று அமல் செய்து நல்லவனாக இருப்பான், இன்னொன்று பாவம் செய்து கெட்டவனாக இருப்பான். ரெண்டுதான். மக்காவுடைய வெற்றியிலே அடித்து சொன்னார்கள். அத்தனை சமூகத்துக்கு முன்னாலும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், குலப்பெருமைகளை என் காலுக்கு கீழால் போட்டு மிதித்து விட்டேன் என்று சொன்னார். இன்னல்லாஹ அஸ்ஹப அன்கும் ஹுப்பியத்தல் ஜாஹிலிய்யா, ஜாஹிலியத்தின் பரம்பரை பெருமைகளையும் நான் அந்த கோத்திரம் இந்த கோத்திரம் என்று வாப்பமாரனுக்கு பெருமை அடித்த அந்த அன்சா பெருமைகளையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மக்களை முதலாவது சமத்துவம் கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்குதான் ஒற்றுமையின் ஆணியே, நீயும் நானும் சமம். பள்ளிவாசல் என்று சொன்னார், எல்லாருக்கும் உரிமை, எல்லாரும் சமம். ஊர் என்றால் அங்கு எல்லாரும் சமம். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை கொடுக்கின்ற பொழுது கூட நீ குறைஷி, நீ ஹாஷிமி, நீ அவர், நீ இவர் என்று பார்க்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இருந்த ஆக உயரிய பொறுப்பு மஸ்ஜிதுலே இமாம். இமாமத்துக்கு தான் ஆக பெரிய பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொறுப்புக்கு யாரை நியமிப்பார்கள் தெரியுமா? யுத்தங்களுக்கு போகின்ற போது பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தது இரண்டு கண்ணும் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப யுத்தங்களுக்காக வெளியில போனாலும் அவர்தான் இமாம், அவர்தான் கவர்னர். மக்காவுடைய முடிவெடுக்கிறது அவர்கிட்ட கையில தான். கண் தெரியாத சஹாபி. நாங்க இன்னைக்கு உடல் ரீதியாக குறையுள்ளவர்கள், வலது குறைந்தவர்கள் என்று சொல்வோம், அல்லது விசேட திறன் கொண்டவர்கள் என்று சொல்வோம். எப்படி சொன்னாலும் நாம் இன்று மனதால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தரம் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தரத்தை கொடுத்தார்? இரண்டாவது அதி உயரிய பொறுப்பு அதான் சொல்லுகின்ற பொறுப்பு. அதற்கு கொடுத்தது, தெரிவு செய்தது ஒரு அடிமை, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சாதாரண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால மக்காவுக்கு நிறைய சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. அங்கு தொழிலிச்சது யார் தெரியுமா? அடிமையாக இருந்து உரிமை விடப்பட்ட சாலிம் மௌலா அபி ஹுஸைஃபா ரலியல்லாஹு. அபூ ஹுஸைஃபா யாருண்டா? மக்காவினுடைய அதிசிரேஷ்டமான குடும்பமாகிய அப்துல் ஷம்ஸ் கோத்திரத்தின் மூத்த பிரமுகராக இருந்த உத்பத்து பின் ரபியாவின் வாரிசு மகன். அந்த உத்துபாவுடைய மகனாக இருந்த அபூ ஹுஸைஃபாவின் வீட்டில் வீட்டு வேலைக்காரராக இருந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குபா என்ற அந்த இடத்திலே மஸ்ஜித் கட்டப்படுவதற்கு முன்னால் இமாமத் செய்தார். அன்பார்ந்தவர்களை, எல்லா விதமான அந்த ஏற்றத்தாழ்வுகளையும் இஸ்லாம் இல்லாமலாக்கியது. சமூக ஒற்றுமையின் முதற்கட்டளை அங்கு ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும். குல வெறிகள், குல கோத்திர வெறிகள் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் நிறைய ரீதியாக பிரிந்திருப்பதை பார்க்கிறோம். சமூகத்திலே நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு ரீதியில் பிரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ரீதியாக பிரிந்திருக்கிறோம். அதிலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய இன்னொரு விடயம் தான், நாங்கள் இந்த தாவா ரீதியாக பிரிந்திருக்கிறோம். தாவாவுடைய அடிப்படையில் பிரிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு கோணத்திலே தாவாவுடைய களத்தை தெரிவு செய்திருக்கிறார். இங்கு யாரும் பிழை, யாரும் சரி என்று சொல்லுகின்ற உரிமை யாருக்கும் கிடையாது. எல்லோருடைய நோக்கமும் இஸ்லாம் வளர வேண்டும். எல்லாரும் என்னை மாதிரி ஆகும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தில், ஒவ்வொரு கண்ணோட்டத்தில், ஒவ்வொரு ரீதியில் தாவாவுடைய களத்தில் நாங்கள் பிரிந்திருக்கிறோம். அது ஒரு பிழை அல்ல. ஆனால் நாங்கள் அதை வைத்து இஸ்லாத்தை பிரித்து விடக்கூடாது. தாவாவுடைய அமைப்புகள் உருவான நோக்கம் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காகவே அன்றி இஸ்லாத்தை கூறு போட்டு பிரித்துக் கொள்வதற்காக அல்ல. இஸ்லாத்தின் ஏக உரிமையாளர் நான் என்று சொல்வதற்காக அல்ல. இஸ்லாத்தின் சொந்தக்காரர் நான் என்று வாதாடுவதற்காக அல்ல. மரம் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு பலரும் பல பயன்களை கொடுக்கலாம். ஒருவர் வேலியை போடுவார், ஒருவர் கலைகளை களைவார், ஒருவர் தண்ணீர் ஊற்றுவார், ஒருவர் அழுக்குகளை அப்புறப்படுத்துவார், ஒருவர் பராமரிப்பார். இப்படி பலரும் பல பயன்களை கொடுத்தாலும் இது யாருக்கும் மரம் சொந்தமானதல்ல. அன்பார்ந்தவர்களே, இயக்கங்கள் வருவதற்கு முன்னாலும் இஸ்லாம் இருந்தது,
இயக்கங்கள் மறைந்தாலும் இஸ்லாம் இருக்கும். நாம் எல்லோரும் முஸ்லிம் என்ற அடிப்படையை முன்னிறுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இயக்கம் என்பதை முன்னிறுத்துவது அது ஒரு நல்ல ஆரோக்கியமானதல்ல. அன்பார்ந்தவர்களே, எனவே யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாங்கள் எந்த இயக்கம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஒரு முஸ்லிம் என்பதுதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதற்கு நிறைய பேர் ஒற்றுமை என்ற கயிற்றை என்று மொழிபெயர்ப்பு செய்வார்கள். ஆனால் நிறைய முஃபஸ்ஸிர்கள் இதற்கு சொல்வது இஸ்லாம் என்ற கயிற்று, தீன் என்ற கயிற்று, குர்ஆன் என்ற கயிற்று. இதை பற்றி விட்டுக் கொள்ளும், இதை விட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் திசைகள் மாறினாலும் எல்லோருடைய இலக்கும் ஒன்று, சுவனத்தை அடைவது. நாங்கள் பல்வேறு ரீதியில் இஸ்லாத்துக்கு உதவுவதற்காகத்தான் பல இயக்கங்களாக பிரிந்திருக்கிறோமே தவிர இஸ்லாத்தை சீரழிப்பதற்காக. எனவே எல்லோருடைய இலக்கும் அது ஒன்றுதான், அது சுவனத்தை அடைவது. எங்கள் எல்லோருடைய நபியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை தவிர நாங்கள் பிரிந்து போவதற்கு எதுவும் இல்லை. நான் ஒரு முஸ்லிம் என்பதை முதன்மைப்படுத்தும். இஸ்லாத்தை தவிர எனக்கு பெருமை தரக்கூடிய உலகத்தில் எதுவும் கிடையாது. ஒருவர் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்டால் நான் ஒரு முஸ்லிம் என்றுதான் சொல்வேன். நாங்கள் இஸ்லாத்தை தவிர இந்த உலகத்தில் எங்களுக்கு முகவரி தந்தது எதுவும் கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, அதை நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம். 1000 ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த உலக சமூகத்திலே நாங்கள் சமூக வலைதளங்களை எடுத்து பாருங்கள். எங்களுக்கு யார் எதிரி? நாங்களே தான். எங்களை யார் கொச்சைப்படுத்துவது? நாங்களே தான். எங்களுக்குள் கொச்சைப்படுத்திக் கொள்வது, அடித்துக் கொள்வது, ஏற்றிக் கொள்வது, இது எப்போது ஒற்றுமைப்படும்? எப்போதும் ஒற்றுமைப்படாது. ஏனென்றால் பல்வேறு இயக்கங்கள் சமூகத்தில் இருக்கு, பலவரவர்கள் உரிமை. அப்படியாக இருந்தால் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லோரையும் நானும் பான்தான் சாப்பிடுகிறேன், நீயும் பான்தான் சாப்பிடு என்று யாருக்கும் சொல்ல முடியாது. அது அவரவர் உரிமை. அவர் இடியாப்பம் தின்னுவார், அவர் பிட்டு தின்னுவார், அவர் வேண்டியதை சாப்பிடுவார். ஆனால் அது எங்களுக்கு கருத்து சொல்ல முடியும். எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லோருடைய நோக்கமும் இஸ்லாத்தை வளர்ப்பது. இஸ்லாம் தான் எங்கள் பிரதானமானது. இதை நாங்கள் மனதிற்குள் எடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உலக வரலாற்றிலே இஸ்லாத்தினுடைய எல்லா நாடுகளுடைய வீழ்ச்சியின் அடிப்படையை எடுத்து பாருங்கள். எங்கு ஆரம்பித்தது என்றால் வேற்றுமையில் தான் ஆரம்பித்திருக்கிறது, பிரிவினைகளில் தான் ஆரம்பித்திருக்கிறது. பிரிவினைகள் நெருக்கமாக இருந்தால் ஒரு நாளும் நாங்கள் வளர்ச்சியை அடைய முடியாது. அல்லாஹ் தஆலா அதைத்தானே சொல்கிறார், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. பிரிஞ்சிடாதீங்க, பிரிஞ்சா உங்கள் பலம் சென்று விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்களோட பலம் போய்விடும். நாங்கள் எல்லாரும் நிறைய ஸ்பெயினை பற்றி சொல்லுகிறோம், ஸ்பெயினுடைய வரலாறை பற்றி பேசுகிறோம். பல காரணங்கள் ஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கு இருக்கலாம். ஆனால் அடிப்படையான காரணம் என்ன? கிறிஸ்துக்கு பின் எல்லோரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஸ்பெயினுடைய இஸ்லாமிய ஆட்சி கிபி 1490 சொச்சத்தில் வீழ்ச்சி அடைகிறது. நிர்மாக்காவுடைய வீழ்ச்சி ஒரு வீழ்ச்சி அடைகிறது. ஸ்பெயினுடைய வரலாறை பற்றி ஒரு தடித்த புத்தகத்தை எழுதி இருக்கிறார் ஒரு முக்கியமான ஆலிம், சிர்ஜானி, ராகிப் சிர்ஜானி ரஹிமஹுல்லாஹ். அற்புதமான புத்தகத்தை அல்-உந்துலுஸ் மினல் ஃபத்ஹி இலா ஸுகுத், ஒரு கடிப்பமான புத்தகம். முழுமையாக வாசிப்பது கொஞ்சம் கஷ்டம் தான். உந்துலுஸ் ஸ்பெயினுடைய முன்னாள் பெயர் தான் உந்துலுஸ். உந்துலுஸின் வெற்றியும் வீழ்ச்சியும், உச்சமும் அதனுடைய பள்ளமும் என்று ஒரு நூலை எழுதி இருக்கிறார். அற்புதமான புத்தகம். அன்பார்ந்தவர்களே, அந்த நூலிலே மிக சுருக்கமாக அவர் சொல்ல வருவது என்னவென்றால், அது எப்படி பிரிந்தது. குர்துபா, ஸ்பெயினுடைய பிரதான தலைநகரமாக இருந்த குர்துபா எப்படி விழுந்தது, குர்துபாவுடைய ஆட்சியாளர்கள் செய்த மோசம் என்ன, அந்த வீழ்ச்சிக்கு பிறகு சுமார் குர்துபாவுடைய தலைநகரம் விழுந்த பிறகு 30 துண்டுகளாக ஸ்பெயின் பிரிந்து போனது. உலகத்தின் உச்சகட்ட இஸ்லாமிய நாகரிகமும், இஸ்லாமிய கல்வி மையமும், இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களும், இஸ்லாமிய கட்டிட நிபுணத்துவங்கள், கலைகளும் எக்கச்சக்கமாக காணப்பட்ட அந்த ஸ்பெயின் குர்துபாவுடைய வீழ்ச்சி 30ஆக உடைந்து 5 பிரதான தலைமைகளுக்கு கீழால் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். லிர்னாக்கா, துலைத்திலா, இஸ்ரீலியா, சரபுஸ்தா, இப்படியான பிரதான 5 தலைமைகளுக்கு கீழால் ஒன்று சேர்கிறார்கள். ஒன்று சேர்ந்து
ஆட்சியை பிடிப்பதற்காக வேண்டி ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொள்கிறார். சண்டை பிடித்தால் பரவாயில்லை. ஹஜ்ரத் முஆவியாவுக்கும் ஹஜ்ரத் அலிக்கும் பிரச்சனை வந்தது. ஹஜ்ரத் முஆவியாவுக்கும் ஹஜ்ரத் அலிக்கும் பிரச்சனை வந்த போது ரோம் நாட்டு சக்கரவர்த்தி ஒரு கடிதத்தை எழுதினார் ஹஜ்ரத் முஆவியாவுக்கு. எங்களுடைய படையையும் அனுப்புகிறோம் முஆவியா உங்களுக்கு உதவிக்காக. எங்களுடைய படையையும் அனுப்புகிறோம் உங்களுக்கு உதவிக்காக. அலியை தாக்குவோம் என்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பதில் எழுதினார்கள். அவர்கள் பாவித்த வார்த்தையை மின்பரிலிருந்து என்னால் சொல்ல முடியாது. பட்டு மோசமான ஒரு வார்த்தையை பாதித்து பதில் கடிதம் எழுதினார்கள். நீ இப்படி வருவாயாக இருந்தால் அண்ணன் சகோதரர் நானும் அவரும் சேர்ந்து உன்னை தாக்குவோம் என்ற பதிலை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எழுதினார். அந்த பதிலை சொல்ல அந்த 5 பகுதிகளும் தவறிவிட்டன. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ ஆட்சியாளர்களை விலைக்கு பேசி அவர்களோடு சேர்ந்து அடுத்த பகுதியை தாக்கினார். வரலாற்றை படித்து பாருங்கள் அல்லது கூகுளில் சரி போய் தேடி பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பகுதியும் சேர்ந்து அடுத்த கிறிஸ்துவ மன்னர்களோடு சேர்ந்து அடுத்த பகுதியை தாக்கி ஒவ்வொரு பகுதியாக வீழ்ச்சி அடைய செய்து கிறிஸ்துவர்களுடைய கைக்கு தாரை வார்த்தார்கள். கையால் அள்ளி கொடுத்தார்கள். அங்கே வீழ்ச்சி அடையவில்லை, அவர்களாக அள்ளி கொடுத்ததுதான் இன்றைய இஸ்பெயினுடைய வீழ்ச்சி அடைந்த பிறகு என்ன நடந்தது என்ற கவலையான சோக கதையை படித்தால் நான் சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்விற்கு அவ்வளவு பேர் இன்ஷா அல்லாஹ் அழுது அந்த இஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை படித்து பார்த்தால் அத்தனை பேர் அழுதி. உது செய்ய முடியாத தொழுதால் கழுதையிலே திருப்பி வைத்து கல்லால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட தொழுகை என்ற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்லாத்தை கொடுத்த அந்த இஸ்பெயினின் வீழ்ச்சியின் இறுதியை முடிவை படித்து பார்த்தால் ஒத்த கண்ணீர் வடிப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒற்றுமையை பற்றி சமூகத்திலே பேசினால் கசப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எதற்காக வாழுகிறோம்? எனவே அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும். எங்களால் உள்ள வளங்களை நாங்கள் சமூகத்துக்கு பாதிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு கடன்பட்டிருக்கிறோம். என் பெற்றோருக்கு கடன்பட்டிருக்கிறோம். எமது ஊருக்கு கடன்பட்டிருக்கிறோம். என்னுடைய ஊருக்கு நாம் ஒவ்வொருவரும் கடனாளிகள். எத்தனை இலவசங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்களுடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அவர்களை போன்ற புத்திசாலிகள் கிடையாது. இத்தனை மார்க்க உபதேசங்களும் மார்க்க வளர்ச்சிகளும் இல்லாத அந்த காலத்திலே ஊரில் இருந்த ஒரே ஒரு அப்பா எழுதி பேசின அத்தனை பேரும் கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. அங்கு ஒழுக்க பேணப்பட்டது. யாரும் யாருக்கு முன்னாலும் சாரத்தை உயர்த்த மாட்டார்கள். இன்று 21ஆம் நூற்றாண்டின் நாகரிகத்தின் உச்சத்தில் வாழுகிறோம். பெயரது அநாகரிகத்தை மட்டுமே எங்களுடைய உள்ளங்களில் கொண்டிருக்கிறோம் என்றால் அது பொய் அல்ல. அன்பார்ந்தவர்களே, அன்று எத்தனை கட்டுக்கோப்பு இருந்தது. எல்லாருக்கும் கௌரவம் கொடுத்தார்கள், மதித்தார்கள். விமர்சனங்கள் இருக்கவில்லை. எல்லோரையும் மதித்து அழகாக சென்றார்கள். அவர்கள் செய்த வகுப்புடைய சொத்துக்களைத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசல்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். இங்கிருந்து பிடித்தால் உலப்பனை என்று முடித்தார். அங்கே ஜெயமாலபுர, மரியாவத்த, கேட்பள்ளி, இலவத்துவ, காட்டபிட்டி, ஒவ்வொரு பள்ளிவாசல் எங்கே அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். இன்று இருந்திருந்தால் யாராவது கொடுப்போமா? இப்படி ரோட்டோரத்திலே ஒரு காணி ஒன்று இருந்தால் பள்ளிக்கு கொடுத்திருப்போமா? எடுத்திருப்பார்களா? அன்று மூதாதையர்கள் வகுப்பாக கொடுத்து சொதக்கா ஜாரியாவாக கொடுத்ததை இன்று பேர குழந்தைகள் சுருட்டிக் கொண்டுகிறார்கள். சொதக்கா ஜாரியா முசீபா ஜாரியாவாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அவர்கள் புத்திசாலி. சமூகத்துக்கு தன்னால் ஆனதை செய்தார். பள்ளிவாசல்களை கட்டினார். தங்களால் முடிந்த சிரமங்களை இப்படி வெட்டலாம் கிடையாது வந்து கொட்டுவதற்கு அந்த காலத்தில் கையால் அடித்து கல்களை உடைத்து பழையவர்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டதுதான், நீங்கள் எல்லாம் கண்டவர்கள் இருக்கு. எவ்வளவு சிரமப்படணும். ஒரு பலகையை ஒரு கதவை போடுவதற்கு எங்கு போய் கதவை தூக்கி வர வேண்டும். எவ்வளவு சிரமப்பட்டு பள்ளிவாசல்களை கட்டி எழுப்பினார்கள். மையவாடிகளை உருவாக்கினார்கள். பாடசாலைகளை உருவாக்கினார்கள். எத்தனை பொது சேவைகளை அன்று மக்கள் செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுவெல்லாம் எங்கள் மூதாதையர்கள் விதைத்த வித்துக்களை சாப்பிட்டு நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். நான் எதை விதைத்தேன்,
என் எதிர்கால சந்ததியினருக்காக என்ற கேள்வி இருக்கிறது. ஒவ்வொருவரும் என்னால் என்ன முடியும், என்னிடம் என்ன ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் யாரையும் வீணாக படைக்கவில்லை. ஆரம்பமா ஹதீஸில் அதைத்தான் சொன்னேன். யாரையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கு பிறகு ஆற்றல் இருக்கும், திறமை இருக்கும். அவர்களை இனங்கண்டு அவர்களை சமூகத்துக்குரியவர்களாக மாற்றி அவர்களிடமிருந்து என்னதை எடுக்கலாம். எல்லோரிடமும் 2 பக்கம் இருக்கும். யாரும் நல்லவர்கள் கிடையாது. நல்லதை எடுத்துக்கொள்வது மனிதன். நல்லதை எடுத்துக்கொள்ள பூர்த்தியாக 100% நல்லவர்கள் யார் என்றும் தேடி நாங்கள் அவர்கள் தான் சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்கள் தான் பயன் பண்ண வேண்டும், அவர்கள் தான் இமாமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தால் உலகத்தில் யாரையும் கொண்டு வர முடியாது. அன்பார்ந்தவர்களே, இருப்பதை நல்லதை பார்த்து சிறப்பாக நாங்கள் முன்னெடுத்து செய்தால் எமது ஊரை போன்று ஒரு சிறந்த ஒரு இருக்க மாட்டார். எல்லோரும் நிறைய பங்களிப்பு செய்கிறோம். ஆனால் எங்களால் முடியுமான எதை செய்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முக்கிய பருவம் 30 தொட்டு 60. 30 தொட்டு 60 தான். 20, 25 வயது என்பது அவன் ஆரம்பமாக சம்பாதிக்கின்ற வயது. ஒரு 30க்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு முகவரி கிடைக்கும். 60க்கு பிறகு அவனை யாரும் கண்டுகொள்ள மாட்டார். அந்த குறிப்பிட்ட அந்த 30 வருடம் தான் நாம் அறுவடை செய்கின்ற வருடம். நாம் எதை கொடுத்துகிறோம், எத்தனை கடன் பட்டிருக்கிறோம், நாட்டுக்கு எவ்வளவு கடன், எத்தனை இலவசங்களை அனுபவிக்கிறோம். இலவசமாகத்தான் கற்றிருக்கிறோம், இலவசமாக வைத்திய எல்லா சொகுசுகளையும் அனுபவிக்கிறோம். நாட்டுக்கு என்ன கொடுத்தோம், ஊருக்கு என்ன கொடுத்தோம்? அன்பார்ந்தவர்களே, எங்களால் முடியுமான இதை நாங்கள் கொடுக்க வேண்டும். யாரும் கொடுப்பதில்லை என்று சொல்வதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இலங்கையில் இருக்கின்ற 3000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள், 400க்கு மேற்பட்ட மதரசாக்கள், எத்தனையோ பொது நிறுவனங்கள், பொது நிதியங்கள் எல்லாம் எமது முஸ்லிம்களுடைய தனியார் வளங்களினால் வளம் பெற்று இருக்கின்றதே தவிர அதற்கு எங்கும் அரசாங்கங்களில் இருந்து சல்லி வருவது கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஆனால் எங்களால் இன்னும் விதைக்க முடியுமான எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. ஊருக்கு நல்லது ஒன்றை செய்துவிட்டு சென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய நன்மையை தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமாக சொன்னார்கள், இன்ன மினன் நாஸி மஃபாத்தீஹ், மக்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சாவிகளை போன்றவர்கள், திறவுகோல்கள். அவர்கள் மஃபாத்தீஹு அல் கைர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லதை திறப்பார்கள், மகாலீகுல் ஷர், கெடுதியை மூடிவிட்டு செல்வார்கள். இன்னும் சிலர் இருப்பார்கள், கெடுதியை திறப்பார்கள், நல்லதை மூடுவார்கள், கெடுதியை திறப்பார்கள், நல்லதை மூடுவார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தூபா, நன்மாராயம் உண்டாகட்டும், யாரெல்லாம் நல்லதை திறந்துவிட்டு கெட்டதை மூடிவிட்டு மௌத்தாகிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நான் வாழும் காலத்தில் என்னால் என்ன நல்லதை திறக்க முடியும்? நான் ஒரு நல்லதை ஆரம்பித்தால், நான் ஒரு நல்லதை செய்தால், நான் ஒரு நல்லதை கொடுத்தால் அல்லாஹ்விடத்தில் நிறைய கூலி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவை வலியுறுத்தினார்கள். தபூக்குடைய யுத்தம், ஒரு சஹாபி ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வசதியான சஹாபி, நிறைய கொண்டு வந்து கொடுத்தார். நிறைய பொற்காசுகளை, தங்க பணங்களை, தீனார்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய கையால் ஒரு அள்ளி ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார். தபூக்குடைய போர் பஞ்சமான காலம், நிறைய தேவை இருந்த காலம். ஒரு சஹாபி கொடுத்தது அள்ளி கொடுத்தார், இன்னொரு சஹாபி கிள்ளி கொடுத்தார். அவரிடம் கிள்ளி கொடுக்கத்தான் இருந்தது. இதை முனாஃபிக்கள் 2 சாராரையும் பரிகசித்தார்கள். ஒரு சாராரை பார்த்து சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் போன்று அள்ளி கொடுத்தவர்களை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் பேருக்கும் புகழுக்குமாக கொடுக்கிறார்கள். கொஞ்சம் கொடுத்தவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த பெரிய தேவைக்கு முன்னால் இவருடைய ஒரு கை அல்லது ஈச்சம்பலம் எதற்கு உதவ போகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த 2 சாராரையும் புகழ்ந்து பழித்தவரை இகழ்ந்து அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன பிஸ்ஸதகாத், முஃமின்களில் சதகாவை அள்ளி கொடுக்கின்ற ஒரு சாரார் இருக்கிறார். இன்னொரு சாரார் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹு, அவர்களால் இத்தனை தான் சம்பாதிக்க முடியும், இவ்வளவுதான் முடியும், கஷ்டப்பட்டா கூட இவ்வளவுதான் முடியும், அப்படியும் கொடுக்கிறார். இவர்களை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் வளமானவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், திறமையுள்ளவர்கள். என்னால் நான் என் ஊரின் கடலை ஏதோ ஒரு அடிப்படையில் அடைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு எங்களுக்கு கட்டாயம் வேண்டும். இதுதான் நாம் எமது ஊருக்கு செய்கின்ற கடன்.
இஸ்லாத்துக்கு செய்கின்ற உதவி, எங்களுடைய மறுமைக்கு பிறகு நாம் செய்கின்ற உதவி. அன்பார்ந்தவர்களே, சதக்கா என்பது, உதவி என்பது, தர்மம் என்பது அது சாதாரணமான ஒன்றல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புன் நாஸி இலல்லாஹ் அன்ஃபஉஹும் லின்னாஸ். அல்லாஹ்வுக்கு மக்களில் மிக விருப்பமானவர்கள் மக்களுக்கு பயன்பாடு உள்ளவர்கள் என்று சொன்னார். எனவே நான் உண்டு என் பாடுண்டு என்று வாழ்வது அது மனித பண்பல்ல. நானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்து என்னுடைய பட்டோலை இலகுவாக உயர்த்திக் கொள்ளுகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கடைசியா ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறாமைப்படுவது கூடாது. 2 பேருடன் பொறாமைப்படலாம். லா ஹஸத இல்லா ஃபித்னத். 2 பேருடன் பொறாமைப்படுவதாக இருந்தால் அந்த 2 பேருடன் தான் பொறாமைப்பட முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்கள் யார் என்றால், அதை ஒரு சாரா ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒருவருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான், அவர் நிறைய நல்ல காரியங்களில் செலவழிக்கிறார், இவரை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். இன்னொருவர் இருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான், அந்த அறிவை மக்களுக்கு பயன்படுத்துகிறார். இந்த 2 சாராரை பார்த்து ஒரு மனிதன் பொறாமைப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏன் தெரியுமா? இந்த 2 சாராரும் மிக சுருகிய, மிக குறுகிய, மிக இலகு வழியில் சுவனத்தை அடைபவர்கள். ஒரு மனிதர் தன்னுடைய சதக்கா மூலம் பள்ளிக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, பள்ளியிலே நடக்குகிறது, தன்னால் ஒரு சிமத்து பேக் வாங்கி கொடுக்க முடியும் என்றால் அவர் கொடுக்குகிறார். அவருடைய பணமும் களப்படுகிறது. பள்ளி இந்த 100 வருடத்துக்கு இருக்கும் என்றால் அவருக்கு பள்ளி கட்டிய நன்மை கிடைக்கிறது. ஒருவர் காப்பட்டை வாங்கி கொடுக்குகிறார், அத்தனை 1000 மக்கள் தொழுகிறார்கள், அவருக்கு நன்மை கிடைக்கிறது. இதற்கு வழியில் சுவனத்தை அடைந்து கொள்கிறார். இன்னொரு மனிதர் புத்தி சொல்லுகிறார், மக்களை நல்ல காரியத்துக்கு தூண்டுகிறார், 1000 பேர்கள் அதை திருந்தினால், அது ஒரு மனிதர் தான் திருந்தினாலும் அவருக்கு அவருடைய பட்டோலை நிரப்புது பிரகாரம் எல்லாம் இவருடைய பட்டோலையும் நிரம்பிக் கொண்டிருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, வாழும் காலத்தில் எங்களுக்கும் பிரயோஜனமாக வாழ்ந்து, மக்களுக்கும் பிரயோஜனமாக வாழ்ந்து, நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாகின்ற பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா குற்றங்குறைகளை மன்னித்து மறைத்தருவாயாக. நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை தந்தருவாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فيا عباد الله، اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم، يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه اجمعين. اما بعد. فيا عباد الله، اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. واعلموا ان الله تعالى امركم امرا عميما، بدا بنفسه تعظيما وثنى بملائكته المسبحه بقدسه تكريما. وقال جل جلاله عظيما: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى اله الاطهار واصحابه الاخيار وارض عن الخلفاء الراشدين المهديين. قال النبي صلى الله عليه وسلم: ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقواهم علي رضي الله تعالى عنهم وفاطمه سيده نساء الجنه والحسن والحسين سيد شباب اهل الجنه وحمزه اسد الله واسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفره ظاهره باطنه لا تغادر ذنبا. الله الله في اصحابه لا تتخذوهم غرضا من بعد، فمن احبهم فبحبه احبه ومن ابغضهم فببغض ابغضهم. وخير امتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
واصلحهم واصلح ذات بينهم والف بين قلوبهم وانصرهم على عدوك وعدوهم. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين ودمر اعداء الدين وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. بارك الله رحمكم الله. ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما